வணக்கம். கமலா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். லாஸ்பேட்டை தொகுதியில் பொங்கல் தொகுப்பு விநியோகம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார். ஆந்திராவில் இருந்து புதுச்சேரிக்கு பேருந்தில் கஞ்சா கடத்தல், வாலிபர் கைது, 4 கிலோ கஞ்சா பறிமுதல். காலாப்பட்டு மத்திய சிறையில் பொங்கல் கொண்டாட்டம், பாடல் பாடி கைதிகளை மகிழ்வித்தனர் உதவி கண்காணிப்பாளர் மற்றும் காவலர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல், குடும்பத்துடன் ஆசிரியர்கள் மனித சங்கிலி போராட்டம். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதி சாந்திநகர் பகுதியில் உள்ள மக்களுக்கு தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சாந்திநகர் பகுதிகளில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இணைந்து மக்களின் வீடுகளுக்கே சென்று தினசரி கேலண்டர்களும் பரிசு பொருட்களும் வழங்கினர். மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் மலர்களை தூவியும் பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றனர். தொடர்ந்து ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி மூகாம்பிகை கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சி குழுவினர்கள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
ஆந்திர மாநிலத்தில் இருந்து புதுச்சேரிக்கு பேருந்தில் 4 கிலோ கஞ்சா கடத்தியவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆந்திராவிலிருந்து புதுச்சேரிக்கு கஞ்சா கடத்தப்படுவதாக போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் உருளையன்பேட்டை உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜன் மற்றும் காவல்துறையினர் ரோந்து சென்றனர். புதிய பேருந்து நிலையத்தில் சென்னை பேருந்து நிற்கும் இடத்தில் ஒருவர் சுற்றிக் கொண்டிருந்தார். காவல்துறையினர் வருவதை கண்டதும் அவர் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றார். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை சுற்றி வளைத்து மடக்கி விசாரணை செய்தனர். அப்பொழுது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனையடுத்து அவர் கொண்டு வந்த பையை சோதனை செய்த போது 4 கிலோ 100 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அவரை காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தை சேர்ந்த சதீஷ் என்பதும் லாரி ஓட்டுநரான இவர் பொங்கல் பண்டிகையொட்டி பேருந்துகளில் சோதனை இருக்காது என்ற நம்பிக்கையில் கஞ்சா கடத்தி வந்ததாக தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். லாஸ்பேட்டை தொகுதி நெருப்புக்கோழி மற்றும் குறிஞ்சிநகர் பகுதியில் உள்ள மக்களுக்கு புதுச்சேரி அரசின் இலவச கோதுமை மற்றும் பொங்கல் தொகுப்பினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கி துவக்கி வைத்தார். புதுவை அரசு குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ அரிசி, மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ அரிசி மாதந்தோறும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சர்க்கரை நோயாளிகளை கருத்தில் கொண்டு ரேஷன் கடைகளில் கோதுமை இலவசமாக வழங்க வேண்டும் என சட்டசபையில் குரல் எழுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெருப்புக்கோழி, குறிஞ்சிநகர் பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் புதுவை அரசின் குடிமைப் பொருள் வழங்கல் துறை சார்பில் வழங்கப்படும் 2 கிலோ இலவச கோதுமை மற்றும் பொங்கல் தொகுப்பினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். தொடர்ந்து தொகுதி மக்களிடம் குறை நிறைகள் குறித்து கேட்டறிந்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு சமூக சேவகர் ரவி பாண்டுரங்கன் பொங்கல் தொகுப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அரியாங்குப்பம் தொகுதி முருங்கம்பாக்கம் மகாலட்சுமி நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்புகளை சமூக சேவகர் ரவி பாண்டுரங்கன் நேரில் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வார்டு செயலாளர் அப்பு, துணை வார்டு செயலாளர் பாலாஜி, மேலவை உறுப்பினர் செல்வம், அதிமுக நிர்வாகிகள் ராஜேந்திரன், தனசேகரன், ஜீவா, சத்யா, சரவணன், இளைஞர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் முத்து, கோபி, யுவராஜ், அருண், ஜெகன், வசந்த், தினேஷ், பிரபு, முரளி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை அன்று வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்பினை வழங்கி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துகளையும் ரவி பாண்டுரங்கன் தெரிவித்தார். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கும் தனக்கு ஆதரவு அளிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் அனைவரும் இனிமையாக பொங்கலை கொண்டாட வேண்டும்னு அவங்களுக்கு பொங்கல் தொகுப்பும் பரிசு பொருளும் அரியாங்குப்பம் முழுக்க எல்லா வீடுகளுக்கும் வீடு வீடாக சென்று எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வரோம். இன்றைய தினம் முருங்கப்பாக்கம் பகுதியில் கொடுத்துருந்தோம். இன்றைய தினம் பொங்கலோடு இருக்கிறதுனால எல்லாருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்களை அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும், வாக்காளர்களுக்கும் மற்றும் குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருக்கும் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். லாஸ்பேட்டை பூஞ்சோலை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பொங்கல் சிறப்பு பூஜையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள பூஞ்சோலை மாரியம்மன் கோவிலில் பொங்கல் விழாவினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பங்கேற்றார்.
மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள், பொதுமக்கள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஆரோவில் பாரத் நிவாசில் பொங்கல் விழா மற்றும் மார்கழி நிறைவு விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் பாரத் நிவாசில் பொங்கல் பண்டிகை மற்றும் மார்கழி மாதத்தின் 30வது நாள் நிறைவு விழா மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் 400க்கும் மேற்பட்ட ஆரோவில் வாசிகள், வெளிநாட்டினர், உள்ளூர் வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள், ஆரோவில் அறக்கட்டளை ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விழாவின் தொடக்கமாக இசை அம்பலம் பள்ளி மாணவர்களின் வீரமிக்க சிலம்பாட்ட நிகழ்ச்சி பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. மேலும் ஆரோவிலை சேர்ந்த சிறுமி டாலியா ஸ்ரீ ஆண்டாள் வேடமணிந்து திருப்பாவை பாடலுக்கு நடனமாடினார். விழாவில் ஆரோவில் அறக்கட்டளையின் செயலரும் குஜராத் மாநில கூடுதல் தலைமை செயலருமான டாக்டர் ஜெயந்தி எஸ் ரவி IAS, ஆரோவில் அறக்கட்டளையின் சிறப்பு பணி அதிகாரி டாக்டர் சீதாராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கதிர்காமம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கதிர்காமம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் அமைச்சர் பெத்தபெருமாள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பெண்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் பொங்கல் பரிசுகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர். 40 லட்சம் ரூபாய் ஒரு பாருக்கு, ரெஸ்டோ பாருக்கு லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு சொன்னேன். என் பேர்ல வழக்கு போடுங்கன்னு சொன்னேன். நான் போய் சொன்ன வழக்கு போடுங்க. ரொம்ப மக்கள் முதல்வர் முக்காகை சொக்கா தான் போடுவாரு, கொள்ள வச்சுக்குவாரு படத்தை, அரசாங்கத்து படத்தை. இப்ப சொன்ன பாருங்க, நம்ம தொடர்ந்து நம்ம கொள்ள அடிக்கிறாரு. பசுமாடு வாங்குறதுல கமிஷன், மாட்டு தீவனம் வாங்குறதுல கமிஷன். நீங்க பத்திரம் பதிய போனீங்கன்னா பணம் கொடுக்காம எந்த வேலையும் நடக்காது இந்த ஆட்சியில. சாதாரண நடுத்தர மக்களுக்கோ பாதுகாப்பு கொடுக்குற கட்சி பிஜேபி கிடையாது. இன்னைக்கு அவங்க இந்த என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணியில புதுச்சேரியில காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கோ பூஜை மற்றும் பொங்கல் விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்றார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் பாஜக சார்பாக பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து தாமரை பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்த அனைத்து பெண்களுக்கும் நலத்திட்ட உதவிகளாக புடவை வழங்கப்பட்டது. மேலும் கோபூஜை விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம் பசுக்களுக்கு கீரைகள் மற்றும் தீவனம் வழங்கினார். மேலும் பொங்கல் விழாவினை முன்னிட்டு சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக பிரமுகர்கள் ரவி, ஏழுமலை என்கிற அற்புதராஜ் மற்றும் அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை நிர்வாகத்தினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி குடும்பத்துடன் ஆசிரியர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுவை பள்ளி கல்வித்துறையில் 292 விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகா ஆசிரியர்கள் கடந்த சில ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் தொடர்ந்து பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மறைமலை அடிகள் சாலையில் அண்ணா சாலை முதல் தாவரவியல் பூங்கா வரை மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். போராட்டத்திற்கு அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் தலைமை தாங்கினார். இதில் அரசு ஆசிரியர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு தொகுதி காட்டேரிக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சமூக சேவகர் ஜமாலுதீன் கலந்து கொண்டு மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரியில் பொங்கல் விழா கிராம பகுதி மற்றும் நகர்பகுதி முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதி கிராமத்தை சேர்ந்த மக்கள் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினர். இதில் சிறப்பு விருந்தினராக சமூக சேவகர் ஜமால் என்கிற ஜமாலுதீன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபட்டார். தொடர்ந்து மூலிகை மரக்கன்றுகள் மற்றும் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் ஆகியவை அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பொங்கல் பரிசுகள் வழங்கி விழாக்குழு சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்தார். உப்பளம் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலக திறப்பு விழாவில் இளைஞர்கள் திரளாக பங்கேற்றனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட உப்பளம் சாலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் புதிய அலுவலகம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. லக்ஷ்மணன், அலெக்ஸ் ஆகியோர் ஏற்பாட்டில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கட்சி அலுவலகத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உப்பளம் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக உப்பளம் மைதானம் பகுதியில் இருந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக வருகை தந்து தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை உற்சாகமாக வரவேற்றனர். இளைஞர்களின் திரளான பங்கேற்பு நிகழ்ச்சிக்கு கூடுதல் உற்சாகத்தையும் சிறப்பையும் அளித்தது. அலுவலக திறப்பு விழாவிற்காக உப்பளம் தொகுதிக்கு வருகை தந்த தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அப்பகுதியில் உள்ள ஸ்ரீ பொறையாத்தம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். தொடர்ந்து தமிழ்தாய் நகர் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள முதலுதவி சிகிச்சை பயிற்சி மையத்தை தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் பார்வையிட்டு முதலுதவி பயிற்சி முறைகள் குறித்து அங்கு பணியாற்றும் நிபுணர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் அலுவலக திறப்பு விழாவிற்கு வருகை தந்த தலைவரை அப்பகுதி மகளிர்கள் மலர்கள் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகி 100க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். மொத்தத்தில் இந்த அலுவலக திறப்பு விழா உப்பளம் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் அரசியல் மற்றும் சமூக செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக அமைந்தது. தை திருநாளை முன்னிட்டு சின்னக்கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள மக்களுக்கு பொங்கல் தொகுப்பினை தமிழக வெற்றிக் கழக விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கபாலி வழங்கினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினரும் KMR குழுமத்தின் தலைவர் கபாலி தை திருநாளை முன்னிட்டு கோட்டக்குப்பம் நகராட்சி சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று பொங்கல் வைப்பதற்கு பச்சரிசி, வெல்லம், சர்க்கரை உள்ளடக்கிய தொகுப்புகள், கரும்பு மற்றும் பொங்கல் வைக்கும் சில்வர் பாத்திரம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பிரபு, சிவராஜ், ஆனந்த், சதீஷ்குமார், தனஞ்சயன், சூர்யா, தமிழ், பெருமாள், சுரேந்தர், டேவிட், குமரன், இளங்கோ, உதயா மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேசிய தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்று பதக்கங்கள் வென்ற வீரர் வீராங்கனைகள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ஹைதராபாத்தில் நடைபெற்ற 26வது தேசிய தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டி நாடு முழுவதிலும் இருந்து 22 மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்ற நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த 9 பேர் பதக்கங்களை வென்றுள்ளனர். இந்த நிலையில் பதக்கம் வென்ற மாணவ மாணவிகள் பயிற்சியாளர் ஷிஹான் பாலச்சந்தர் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களது பதக்கம் மற்றும் சான்றிதழை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். அதில் நீலவேணி என்கிற மாணவி தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்று வரும் ஜூன் மாதம் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள சர்வதேச போட்டிக்கு தேர்வாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. அனுபவ் வித்யா சர்மம் உயர்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதிய பைபாஸ் ரோடு சாய்பாபா கோவில் எதிரில் உள்ள அனுபவ் வித்யாசம் உயர்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா பள்ளி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. பள்ளி முதல்வர் நோக்குவுரையாற்றி விழாவை தொடங்கி வைத்தார். உரியடித்தல், கயிறு இழுத்தல் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பள்ளி தாளாளர் பரிசுகளை வழங்கினார்.
பள்ளி மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து வந்தனர். நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் பகுதியில் ஆலய வளாகத்தை சொந்த செலவில் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் சீரமைத்து கொடுத்தார். நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை கிராமத்தில் இந்திரா நகர் பகுதியில் அமைந்துள்ள நாகத்தம்மன் கோவிலை சுற்றி சிதிலமடைந்துள்ள நிலையில் உள்ளது. இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசனிடம் கோரிக்கை வைத்தனர். இதனை நிறைவேற்றும் வகையில் தனது சொந்த செலவில் அப்பகுதி முழுவதும் செம்மண் அடித்து கொடுத்துள்ளார். இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் அவருக்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சலவையாளர் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சலவையாளர் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து புது பானை, புது மஞ்சள், புது கோலமிட்டு பொங்கல் விழா பாரம்பரிய உடை அணிந்து சலவையாளர் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது. அவைத் தலைவர் பெருமாள், கௌரவ தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பூஜை செய்யப்பட்டு பொங்கலோ பொங்கல் என கொண்டாடி அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்பட்டு பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சலவையாளர் நகர் குடியிருப்போர் சங்க தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு மத்திய சிறையில் பொங்கல் கொண்டாட்டத்தின் பொழுது சிறை கைதிகளுக்காக உதவி கண்காணிப்பாளர் மற்றும் காவலர் இணைந்து பாடல் பாடி மகிழ்வித்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 400க்கும் மேற்பட்ட விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பல்வேறு குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இவர்களது மனமாற்றத்தை கருத்தில் கொண்டு சிறைத்துறை நிர்வாகம் சார்பில் தைப்பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் கைதிகள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய நிலையில் விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் சிறைத்துறை உதவி கண்காணிப்பாளர் யுவராஜை பாடல் பாடுமாறு கூச்சலிட்டனர். கைதிகளின் விருப்பத்திற்கேற்ப சிறைத்துறை உதவி கண்காணிப்பாளராக இருந்தபோது கைதிகளை மகிழ்விக்க மேடை ஏறி பாடல் பாடிய போது கைதிகள் ஆரவாரம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு பாடலை பாடுமாறு கைதிகள் கேட்டபொழுது சிறை உதவி கண்காணிப்பாளர் யுவராஜோடு சிறை காவலர் முத்துக்குமாரும் போட்டிக்கு பாடல் பாடி கைதிகளை மகிழ்வித்த நிலையில் தற்பொழுது இந்த வீடியோ வெளியாகியுள்ளது. பாகூர் தொகுதி திமுக சார்பில் கீழ்பரிக்கல்பட்டு கிராமத்தில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பாகூர் தொகுதி திமுக சார்பில் கீழ்பரிக்கல்பட்டு அரசு பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார். விழாவையொட்டி கரும்பு பந்தல் அமைத்து பொங்கல் பானைக்கு மஞ்சள் மாலை அணிவித்து பொங்கல் வைத்து சூரியனுக்கு படையலிட்டனர். விழாவையொட்டி தமிழரின் பாரம்பரிய கலை குழுவினரின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பெண்கள், இளைஞர்கள், சிறுவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் ஐஸ்கிரீம், பழங்கள், கரும்புச்சாறு, பானிபூரி போன்ற சிற்றுண்டி ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்பட்டது. விழாவில் திமுக அவைத்தலைவர் SP சிவக்குமார், துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் தாமோ தமிழரசன், மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி, தொண்டரணி அமைப்பாளர் சுமதி, அமுதா குமார், அருள் செல்வி, பரிமளம், தொகுதி செயலாளர் பாண்டு ஹரிகிருஷ்ணன், விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் தவமுருகன், இலக்கிய அணி கோதண்டபாணி, பொருளாளர் பாவாடை, தொண்டரணி பாலகுரு உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முருகம்பாக்கம் புனித சவேரியார் ஆலயத்தில் பொங்கல் திருநாள் விளையாட்டுப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவினை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள புனித சவேரியார் ஆலயத்தில் பொங்கல் திருநாள் விளையாட்டுப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. முன்னதாக இப்பேராலய வளாகத்தில் மகளிர்களுக்கான கோலப் போட்டி, இளைஞர்களுக்கான உரியடித்தல், குழந்தைகளுக்கான ஓட்டப்பந்தயம், பந்து அடித்தல், உள்ளே வெளியே பலூன் வெடித்தல், நொண்டி விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பங்கு தந்தை அருள் பிரகாசம், டான் போஸ்கோ, இறை மக்கள் மற்றும் முருங்கம்பாக்கம் பேட் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அனுமந்தை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் மற்றும் அறக்கட்டளை சார்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பொங்கல் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தாலுகா அனுமந்தை கிராமம் வடக்கு தோப்பில் அமைந்துள்ள வெற்றிமிகு ஸ்ரீ விக்னேஸ்வரர் ஆலயத்தில்
அருள்மிகு உலகாளும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் மற்றும் அறக்கட்டளை சார்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பொங்கல் நலத்திட்ட உதவிகளை நிறுவன தலைவர் சக்தி ஸ்ரீ பத்மநாப சுவாமிகள் மற்றும் அகில இந்திய இந்து சத்திய சேனாவின் தேசிய தலைவர் டாக்டர் மாஸ்டர் வசந்தகுமார் வழங்கினார். அனுமந்தை கணேசனின் தலைமையிலும் அகில இந்திய இந்து சத்திய சேனாவின் விழுப்புரம் மாவட்ட தலைவர் டாக்டர் பாலமுருகன் ஏற்பாட்டிலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அறக்கட்டளையின் நிர்வாகிகள் சிவகுமார், பாண்டியன், பழனி, செல்வம், குணா, மூர்த்தி, சிவா மற்றும் ஆலய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்து சத்திய சேனாவின் சிறப்பு அழைப்பாளர்கள் மாநில பொதுச் செயலாளர் சதீஷ்குமார், மாநில செயலாளர் பொன்னுசாமி, மாநில செயலாளர் ரெட் ஹில்ஸ் முருகானந்தன், ராஜி, மணிகண்டன், முத்துக்குமார், மாநில மீனவரணி தலைவர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன், ஒருங்கிணைப்பாளர் கோதண்டபாணி, ஒன்றிய தலைவர் சக்திவேல், மகாதேவன், ஹரி, ராதாகிருஷ்ணன், அருள் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட அரசு பள்ளியில் பொங்கல் பண்டிகை விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அமுது அறக்கட்டளை மற்றும் SPM கல்வி சேவை மையம் சார்பாக 2ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை கொண்டாட்ட விழா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட அரசு பள்ளியில் நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையொட்டி சிலம்பு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சிவராஜ் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மரக்காணம் காவல் ஆய்வாளர் பரணிநாதன், துணை ஆய்வாளர் ராஜாராம், தமிழ்நாடு தீயணைப்புத்துறை சார்பாக ஜெயக்குமார், கந்தாடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாஸ்கர், மரக்காணம் 12வது வார்டு கவுன்சிலர் ஏசியன் பாய், சமூக ஆர்வலர் சுதாகர், பெற்றோர்கள், அங்குள்ள பொதுமக்கள் மற்றும் சமூக சேவையர்கள் கலந்து கொண்டனர். தற்காப்பு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அம்பேத்கர் சமூக நலன் மற்றும் கல்வியியல் அறக்கட்டளை, VKB அம்பேத்கர் கல்வி அறக்கட்டளை மற்றும் சிகரம் கல்வி சேவை மையம் ஆகிய அறக்கட்டளைகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் பொங்கல் தொகுப்பு விநியோகம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் துவக்கி வைத்தார். ஆந்திராவில் இருந்து புதுச்சேரிக்கு பேருந்தில் கஞ்சா கடத்தல், வாலிபர் கைது, 4 கிலோ கஞ்சா பறிமுதல். காலாப்பட்டு மத்திய சிறையில் பொங்கல் கொண்டாட்டம், பாடல் பாடி கைதிகளை மகிழ்வித்தனர் உதவி கண்காணிப்பாளர் மற்றும் காவலர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல், குடும்பத்துடன் ஆசிரியர்கள் மனித சங்கிலி போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.